சந்தைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று ஓதப்பட்ட சூரா அன்-நஹ்ல் என்ற அத்தியாயத்தினுடைய 15வது வசனம் முதல் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் புசிக்கக்கூடாது என்று உங்களுக்கு அவன் விலக்கி இருக்கக்கூடியவையெல்லாம் ஒன்று தானாக செத்தது, 2 இரத்தம், 3வது பன்றி இறைச்சி, 4வது எந்த பிராணியின் மீது அல்லாஹ்வுடைய பெயர் அல்லாத வேறொரு பெயர் உச்சரிக்கப்பட்டு அறுக்கப்பட்டவோ அப்படிப்பட்டவை. இவை 4 விதமானவற்றையும் அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கியிருக்கிறான். ஆனால் எவரேனும் வரம்பை மீற வேண்டும் என்று எண்ணம் இல்லாமலும் பாவம் செய்யும் விருப்பம் இல்லாமலும் பசியினுடைய கொடுமையின் காரணத்தினாலும் நிர்பந்திக்கப்பட்டால் இந்த உணவுகளில் ஏதாவது ஒன்றை சாப்பிடுவது குற்றமாகாது. அது நிர்பந்தம் அப்படிங்கிற அடிப்படையில் இதனை சாப்பிடுவது குற்றம் அல்ல. காரணம் என்ன? இவ்வாறு அல்லாஹ் ஒரு நேரத்தில் அனுமதியை மறுத்து நிர்பந்தமான சமயத்தில் அனுமதியை வழங்குவதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கிறார். மேலும் உங்களுடைய நாவுகள் சில பிராணிகளை பற்றி பொய்யாக வர்ணிப்பதை போல இது ஹராமானது, இது ஹலாலானது என்று அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்ட வேண்டாம். நிச்சயமாக யார் அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுவார்களோ அவர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள். மத்தாவும் கலீல் வலஹும் அதாபும் அலீம். இத்தகைய பொய்யர்கள் தன் இஷ்டத்துக்கு பொய்யை சொல்லி உலக இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் உலகத்தினுடைய சொற்ப இன்பத்தை அனுபவிப்பதற்காக. அவர்கள் இப்படியெல்லாம் பொய்யை சொல்லி எவ்வளவு பெரிய இன்பத்தை அனுபவிச்சிட முடியும்? அவர்களுடைய உலகத்தின் இன்பங்கள் எல்லாம் சொற்ப இன்பங்கள் தான். மறுமையிலோ அவர்களுக்கு நோவினை செய்யக்கூடிய பயங்கரமான வேதனை உண்டு. மேலும் யூதர்களுக்கு உமக்கு நாம் முன்னாலே இந்த உலகத்தில் உங்களுக்கு முன்பாகவே யூத சமுதாயத்திற்கு விலக்கியுள்ளவற்றை தடுத்துவிட்டோம். சில விஷயங்களை இது கூடாது என்று நாம் தடுத்துவிட்டோம். எனினும் நாம் அவர்களுக்கு இவ்வாறு தடை செய்வதன் மூலம் எந்த தீங்கையும் விளைவிக்கவில்லை. மாறாக அவர்கள் தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த வசனங்களினுடைய பொதுவான கருத்து என்னன்னு சொன்னால், கடந்த வாரம் நாம் பேசும்போது ஃபக்குலு மிம்மா ரஸககுமுல்லாஹு ஹலாலன் தய்யிபன் வஷ்குரு நிஅமத்தல்லாஹ் இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து பரிசுத்தமானவற்றை, பரிசுத்தமான என்ன? அடுத்தவரிடமிருந்து அடித்து பிடுங்காத, அநியாயத்தால் சம்பாதிக்காத, தூய்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட, நோய் நொடிகள் ஏற்படுத்தாத, உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஹலாலான பரிசுத்தமான உணவுகளை சாப்பிடுங்கள். மேலும் இவ்வாறு பரிசுத்தமானவற்றை சாப்பிடுவதன் மூலம் மன ரீதியாக, உளவியல் ரீதியாக என்ன ஏற்படும் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற ஒரு உள்ளமை ஏற்படும். இன்னைக்கு
அமல்கள் விஷயத்தில் ஆர்வம் குறைஞ்சு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்தமான உணவு முறைகள் என்பது இன்னைக்கு குறைஞ்சிச்சு. இப்படித்தான் சம்பாதிக்கணும், இப்படி சம்பாதிக்க கூடாது, இதைதான் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடுகள் எல்லாம் இன்னைக்கு பேணுதல் அடிப்படையில் பார்க்கும்போது மிக மிக குறைந்து விட்டன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான துஆவை கேட்பார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸிஹ்ஹத வல் இஃபத வல் அமானத வ ஹுஸ்னல் குலுகி வ ரிதா பில் கதர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடிய அழகான துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸிஹ்ஹத, யா அல்லாஹ் உன்னிடத்திலே ஆரோக்கியத்தை கேட்கிறேன், நல்ல சுகத்தை கேட்கிறேன். வல் இஃபத்த, பத்தினித்தனத்தை கேட்கிறேன். இஃபத் இந்த இடத்துல நம்ம சொல்ல வர்றது அதுதான். இஃபத்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஆரோக்கியத்தை கேட்கிறேன். அடுத்தது இஃபத்தை கேட்கிறேன். இஃபத்னா என்ன? ஒரு ஆணும் பெண்ணும் இணைவது என்பது பொதுவாகவே ஹராம் தான், பொதுவாகவே கூடாது. ஆனால் அல்லாஹ் இறக்கப்பட்டு என்ன செஞ்சிருக்கிறான்? திருமணத்தின் மூலம் நீங்கள் ஒரு பெண்ணை ஹலாலாக்க முடியும் அப்படின்ட்டு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? நம்முடைய மனோ இச்சைக்காக வேண்டி, நம்முடைய தேவைக்காக வேண்டி அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய பெருந்தன்மை. யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கிறீங்களேன், நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்று மனித இனமே இல்லாமல் போயிடும், அது வேற விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நினைக்கிறானோ அதை ஹலாலாக்குவான், எதை நினைக்கிறானோ அதை ஹராமாக்குவான். இப்போ இன்றைக்கு ஒரு தாயை திருமணம் முடிக்கக்கூடாது, ஒரு சகோதரியை திருமணம் முடிக்கக்கூடாது, தாயின் சகோதரியை திருமணம் முடிக்கக்கூடாது, தந்தையின் சகோதரியை திருமணம் முடிக்கக்கூடாது. இதெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்ட விஷயங்கள். திருமணம் யாரையெல்லாம் செய்யக்கூடாது என்ற விஷயங்கள் எல்லாம் குர்ஆன்ல தெளிவாக வருது. ஆனால் இந்த காலத்தில் ஒரு மகளை திருமணம் முடிக்கக்கூடாது, ஆனால் சகோதரியை திருமணம் முடிக்கக்கூடாதுன்ற சட்டம் இன்னைக்கு இருக்குல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட புதுசில் மனித சமுதாயத்தினுடைய விருத்திக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? ஒரு சட்டத்தை ஹலால் ஆக்கியிருந்தான். அந்த ஹலால் என்ன? ஒரு சூழில் பிறந்த ஒரு ஆண் ஒரு பெண், அல்லாஹ் தஆலா அப்படித்தான் பிறக்க வச்சான். தனியாக ஒரு குழந்தை பிறக்க வைக்கல, ஒரு ஆண் ஒரு பெண் இப்படி பிறக்க வச்சான். இந்த சூழ்ல ஒரு ஆண் ஒரு பெண் பிறந்துச்சா, இவங்க ரெண்டு பேரும் தான் அண்ணன் தங்கச்சி. அடுத்த வருஷம் இன்னொரு குழந்தை பிறக்குது, ஒரு ஆண் ஒரு பெண். இப்போ அல்லாஹ் எப்படி ஹலால் ஆக்கியிருந்தாங்கன்னா, அடுத்த வருஷம் பிறந்த அந்த ஆண் முந்தைய வருஷம் பிறந்த பெண்ணை கல்யாணம் பண்ணலாம். நம்மளால இதை கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா? ஒரு சகோதரி எப்படி முடியும்? எத்தனை வருஷம் கழிச்சு ஒருத்தர் பிறந்தாலும், ஒரு பெண் பிறந்தாலும் 10 வருஷத்துக்கு முன்னால பிறந்தவர் அண்ணன் தான். ஒரே தாய்க்கு ஒரு தந்தைக்கு பிறந்த எத்தனை வருஷத்துக்கு பின்னால பிறந்தாலும் அவங்க அண்ணன் தங்கச்சி தான். ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சிருந்தான்? ஆரம்ப காலத்துல இதை ஹலாலாக்கியிருந்தான். ஹலாலாக்கியது மட்டுமல்ல, இன்னைக்கு மன ரீதியாக அதை நினைச்சு பார்க்க கூட நமக்கு மனசு கூசும். ஒரு அண்ணன் தங்கச்சியை கல்யாணம் பண்றத மன ரீதியாக நினைச்சு பார்க்கறதுக்கு கூட என்ன செய்யும்? மனசு கூசும். ஏன்? அல்லாஹ் அப்படி உருவாக்கியிருந்தான். மனதை அப்படிப்பட்ட ஒரு தயார் நிலைக்கு உருவாக்குவது அல்லாஹ்வால முடியும். இன்னைக்கு பாருங்களேன், முஸ்லிம் அல்லாதவர்களிடத்துல, குறிப்பா இந்து சமுதாயத்தில் அவர்கள்ட்ட முறப்பொண்ணு யாரு? முறப்பொண்ணு யாரு? அக்கா தங்கச்சியினுடைய மக, அக்கா மக, தங்கச்சி மக, இதான் முறப்பொண்ணு, மருமக. நம்ம இதில் அதை கற்பனை செய்ய முடியும், பார்க்க முடியுமா? நம்முடைய சமுதாயத்தில் ஒரு அக்கா தங்கை போன்ற சகோதரியினுடைய பிள்ளைகளை திருமணம் செய்வதை ஹராம் என்று நினைப்பது மட்டுமல்லாமல், அவர்களை நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்? சொந்த பிள்ளை மாதிரி நினைப்போம், சொந்த பிள்ளை மாதிரி நினைப்போம். இதுதான் உளவியல்ங்கிறது. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு தோதுவான உள்ளமையை என்ன செய்யறான்? உருவாக்குறான். இப்போ அன்னைக்கு முந்திய சூழில் பிறந்த ஒரு ஆண் பிந்திய சூழில் பிறந்த ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க முடியும்.
முந்தைய சூழலில் பிறந்த ஒரு பெண் பின்னால் பிறக்கக்கூடிய இன்னொரு ஆணை திருமணம் செய்ய முடியும்? இப்படிப்பட்ட நிலை இருந்துச்சு. ஆனா இதுல ஹாபில் என்று சொல்லப்படக்கூடிய அண்ணங்காரரு பின்னால பிறந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றது ஜோடி அப்படின்னு அல்லாஹ் உருவாக்கியிருந்தான். காபில் என்ன செஞ்சார் தெரியுமா? தான் கூட பிறந்தாங்கல்ல அந்த பெண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அது அழகா இருக்கு அப்படின்னு அடம் பிடிச்சார். இது ஹராம்பா. இல்லை இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றார். இந்த பிரச்சனை தான் இன்னைக்கு இருக்கு. அதாவது உறவு ரீதியாக நம்ம சொல்லலை, பெண் இந்த பெண்ணை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இப்படி தான் கல்யாணம் பண்ணுவேன், அதுக்காக வேண்டி ஈமான கூட விட்டுட்டு போவேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டானா இல்லையா? இப்போ இந்த பிரச்சனை ஆரம்பத்திலே வந்த பிரச்சனை. கண்ணியமானவர்களே, ஆக ஒன்றை ஹலாலாக்குவதும் ஹராமாக்குவதும் அல்லாஹுடைய கைவசத்தில் உள்ளது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நினைத்தால் என்ன செய்வான்? அதை ஹலாலாக்குவான், நினைத்தால் அதை ஹராமாக்குவான். இந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம வலஹமல் ஹின்சீர். அப்போ இன்னென்னதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான்னு சொல்றான். ஆனால் அதுக்கு முந்தின வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, ஆனால் எதை அல்லாஹ் ஹராமாக்குனானோ அதை சாப்பிடாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்போ இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹலாலாக்கிய விஷயத்தை ஹலால் என்று ஏற்று எதை அல்லாஹ் ஹராமாக்கினானோ அதை தவிர்ந்திருப்பது என்பது நம்முடைய ஈமானுக்கு பாதுகாப்பு என்ற இஃபத் என்ற பத்தினித்தனம். ஒரு இஃபத் என்ற பத்தினித்தனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல பத்தினித்தனம்னா என்ன? ஆகாத ஒரு பெண்ணிடத்தில் தன்னுடைய ஆசையை தீர்க்கக்கூடாது. இந்த விஷயத்தில் ஒரு மனிதர் கட்டுப்பாடாக இருந்தால் அது இஃபத், பரிசுத்த தன்மை. ஆகாத உணவுகளை சாப்பிடுவதை விட்டும் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வது என்பது இஃபத், பரிசுத்த தன்மை. அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கும் போது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸிஹ்ஹத வல் இஃபத வல் அமானத வ ஹுஸ்னல் குலுகி வ ரிதா பில் கத்ர். யா அல்லாஹ், எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை, நல்ல சுகத்தை தருவாயா, இஃபத் என்ற வாழ்க்கையின் பரிசுத்த தன்மையை தருவாயா, அமானிதத்தன்மையை எனக்கு தருவாயா, வ ஹுஸ்னல் குலுகி நல்ல குணத்தை எனக்கு தருவாயா, வ ரிதா பில் கத்ர் நீ எதனை எனக்கு தந்திருக்கிறாயோ அதனை பொருந்திக் கொள்ளக்கூடிய மனோ நிலையை எனக்கு தருவாயா என்று அல்லாஹ்விடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த அடிப்படையில் எதை சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றானோ அதை சாப்பிடாம தவிர்ந்திருத்தல் என்பது இஃபத், பத்தினித்தனம். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம வலஹமல் ஹின்சீரி வமா உஹில்ல லிகைரில்லாஹி. 4 வகையான விஷயத்தை அல்லாஹ் தஆலா இங்கே ஹராமாக்குறான். இன்னமா ஹர்ரம, உலகம் பறந்து விரிந்தது, அதுல எத்தனையோ பொருட்கள் இருக்கின்றன. சொர்க்கத்தில் உயர்ந்த உல்லாச வாழ்க்கையை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சி அவர்களுடைய இன்பத்தின் முழுமையை தருவதற்காக வேண்டி ஹவ்வா என்ற ஒரு ஜோடி அல்லாஹ் படைச்சான். வாழ்க்கையில ஒரு இன்பத்தின் முழுமை கிடைச்சிருச்சு. ஆனா அவர்கள் வாழ்க்கையில சுபிட்சமா வாழணும்னு சொன்னா சுற்றி இருக்கக்கூடிய அந்த பூக்கள், பழங்கள், காய்கறிகள் அல்லது மற்ற மற்ற வகையான சுவை நிறைந்த அந்த பொருட்களை அனுபவிக்கணும். சொர்க்கம்னு சொன்னா அனுபவிக்கிறதுக்கு நிறைய கொட்டி கிடக்கு. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? எல்லாத்தையும் அனுபவிச்சுக்க, ஆனா ஒண்ணு மட்டும் சாப்பிடக்கூடாது, ஒரே ஒரு அந்த கனியை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான்? அந்த கனியை குறிப்பிட்டு இதை நெருங்கிறாத அப்படின்னு நல்லா சொன்னான். ஆனா இப்லீஸ் என்ன செஞ்சான்? அவர்கள் மீது அக்கறை கொண்டவர்களை போன்று பேசி சம்மதிக்க வைத்து அந்த பழத்தை சாப்பிட வச்சான். அதே மாதிரிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல ஏகப்பட்ட இன்பங்களை படைத்திருக்கிறான். ஆடு, மாடு, குதிரை, கழுதை, அதே மாதிரி பூனை, நாய், அதே போல சிங்கம், புலி, கரடி, நரி, இது மாதிரியான ஏகப்பட்ட கால்நடைகளை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? உலகத்துல ஆட்டை சாப்பிடலாம், மாட்டை சாப்பிடலாம், கழுதையை சாப்பிடக்கூடாது, பூனையை சாப்பிடக்கூடாது, நாயை சாப்பிடக்கூடாது, பறவைகள், கோழி, புறா,
அதே மாதிரி கௌதாரி, காடை, இது மாதிரியான ஏகப்பட்ட பறவை இனங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆனால் எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா? சாப்பிடக்கூடாது. சில விஷயங்களை சாப்பிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், காக்கா மாதிரியான பொருட்களை சாப்பிடக்கூடாது, மைனா மாதிரியான பொருட்களை சாப்பிடக்கூடாது, சிட்டுக்குருவியை சாப்பிடாதா சாப்பிட்டுக்க. இந்த மாதிரி அதுக்கு ஒரு சில காரணங்களை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். இப்போ கொத்தி சாப்பிடக்கூடிய பிராணிகள், உயிரின அந்த பறவைகள், அதை சாப்பிடலாம். கோழிலாம் கொத்தி கொத்தி சாப்பிடும். ஆனால் காலால் பிடிச்சி இழுத்து சாப்பிடுது பாருங்க, காக்கா மாதிரியான அது மாதிரியான இது பறவைகளை சாப்பிடக்கூடாது. கழுகெல்லாம் பாருங்க, அப்படியே காலால் பிடிச்சு அதை இன்னொரு தன்னுடைய சொண்டால இழுத்து சாப்பிடும். கீறி கழிக்கக்கூடிய பிராணிகள் அது கட்டுப்படும். அந்த மாதிரியான பறவைகளை சாப்பிடக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய இஷ்டம். அல்லாஹ் இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? கட்டுப்படுத்துறான். ஆனால் இங்கே நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், ஹலால் நிறைந்திருக்கும் போது ஹராமு மட்டும் ஆசைப்படணும். இப்போ அல்லாஹ் உருவாக்கி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட சுவை மிகுந்த உணவுகளில் சிலவற்றை சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் கட்டுப்படுத்துறான். அதில் ஒன்று என்ன? தானாக இறந்த பிராணி. சாப்பிடலாம்னு சொல்லப்பட்ட பிராணியிலும் கூட ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அதே போல ஒட்டகம் இருக்கு, மான் இருக்கு, முயல் இருக்கு. இதெல்லாம் சாப்பிடலாம். இந்த சாப்பிடக்கூடிய பிராணிகள் இருக்கு பாருங்க, இது எல்லாமே வெஜ்ஜி, இது எல்லாமே காய்கறிகள், கீரைகள், இதுதான் சாப்பிடுவோம். இந்த இப்போ நம்ம சொன்ன இந்த பொருட்கள் எல்லாம் எங்கேயாவது ஆடு மாடு கறியை சாப்பிட்றத பார்த்துருக்கிறோமா? அதனுடைய இயற்கை தன்மை இல்லை. எங்கேயாவது எடுத்து சாப்பிட்ருக்கோம், அது வேற விஷயம். ஆனால் இயற்கை தன்மை என்பது கிடையாது. ஆனால் பசித்தாலும் புல்லை உண்ணாதுன்னு சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில நேரங்களில் வயிற்று கோளாறு வந்துச்சுன்னு சொன்னால் இந்த அருகம்புல் மாதிரியான புல்லை போய் என்ன செய்யும்? புலி சாப்பிடும், பூனை சாப்பிடும், பார்த்துருக்கலாம். பூனைக்கு வயிற்று போக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு மாதிரி பூனை வளர்க்குறவங்களுக்கு தெரியும், ஓடி போய் என்ன செய்யும்? அந்த புல்லை சாப்பிட்டு வரும். அது நோய்க்காக வேண்டி அருமருந்தாக அதை சாப்பிடும். இது மாதிரி கீறி கழிக்கக்கூடிய பிராணிகள், அதே போல கால்நடைகளாக இருந்து உயிரினங்களை அடித்து சாப்பிடக்கூடிய பிராணிகள், இதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? கட்டளை இட்டிருக்கிறான். வஅலல்லதீன ஹாது ஹர்ரம்னா குல்லதி லுஃபுர். நெகத்தால், அதாவது அடித்து சாப்பிடக்கூடிய பிராணிகளை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். பூனை நகம் இருக்கு, எடுத்தவொடனே என்ன செய்யும்? என்னதான் பழகினாலும் கொஞ்சம் ரொம்ப அதில் கரைச்சை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கிறீங்களேன், பட்டான்னு ஒரு அடி அடிச்சோம். அப்படி அடிக்கும் போது என்ன செய்யும்? நகத்தை வெளியே கொண்டு வரும். சின்ன பிள்ளைங்கள்ட்ட சில நேரங்களில் பூனை விளையாடும், அது அப்படி அடிக்கிற மாதிரி அடிக்கும். ஆனால் நகத்தை உள்ளதான் வச்சிருக்கும். அது சும்மா அடிக்கும், அது கீறாது, ஒன்றுமே செய்யாது. அதுக்கு தெரியும் எந்த நேரத்தில் கோபத்தை வெளிப்படுத்தணுமோ அந்த நேரத்தில் பட்டாறு அடிக்கும், அந்த நகத்தை வெளியே கொண்டு வரும். அந்த நகத்தினால் என்ன செய்யுது? ஒரு பிராணியை அடிக்குது, கீறி கிழிக்குது. அதன் மூலமாக ஒரு பிராணியை அடித்து உண்ணுகிறது என்று சொன்னால் அது ஹராம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குர்ஆனின் மூலமாக கட்டளை இருக்கின்றான். அப்போ தானாக இறந்ததுங்கிற இந்த குறிப்பு எங்கே சொல்லப்படும் சொன்னா, எதை ஹலால்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அந்த பிராணிகள். ஆடு ஹலால், ஆனால் அது தானா செத்து போச்சுன்னு வச்சுக்கீங்களேன், ஹராம். மாடு ஹலால், ஆனால் போய் மாட்டை தொழுவத்தில் கட்டி வச்சிருந்தாரு, நல்லா தான் நின்றுட்டு இருந்துச்சு, நைட்டு ஃபுல்லாக மான் சத்தம் போட்டு கத்திக்கிட்டே இருந்துச்சு. காலையில் வந்து சுபுவில் வந்து பார்க்கும்போது பார்த்தா செத்து போய் கிடக்கு. ஏன் செத்துச்சு, எதனால செத்துச்சு தெரியாது. அப்போ என்ன செய்யக்கூடாது? அந்த மாடு நேற்று வரைக்கும் எவ்வளவுதான் ஆரோக்கியமாக இருந்திருந்தாலும் அந்த மாடு தானாக செத்து போனதுனால சாப்பிடக்கூடாது. தானாக செத்து போனதினால் அதை சாப்பிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, அதாவது 2 பிராணிகள் மட்டும் தானாக இறந்தால் சாப்பிடலாம். அது என்ன? இறந்த பிராணிகளை சாப்பிடுவது என்பது 2 உயிரினங்களுக்கு மட்டும் கூடும். அதாவது தண்ணீரில் வாழக்கூடிய மீன் போன்ற உயிரினங்கள், அது தானா செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிடலாம். அதே போல வெட்டுக்கிளி, நம்ம ஊரில் பழகுது பாருங்க வெட்டுக்கிளி, அந்த மாதிரி உள்ளதான் கிடையாது. வெட்டுக்கிளி இன்னொன்று சாப்பிடக்கூடிய வெட்டுக்கிளி ஒன்று இருக்கு, சிட்டுக்குருவி மாதிரி, அது நல்லா பெருசா இருக்கு. அந்த வெட்டுக்கிளி தானாக இறந்து போனாலும் அதை சாப்பிட முடியும். அதாவது இரத்தத்தை வெளியாக்கணும் அப்படிங்கிற ஒரு மரபு இஸ்லாமிய ஒரு சட்டத்தில் நமக்கு இருக்குது. உயிரினங்களை ரத்தத்தை வெளியாக்கினாதான்
அது சாப்பிட முடியுங்கிறது. அந்த சட்டம் எங்க வராது? இந்த வெட்டுக்கிளியிலேயோ அல்லது இந்த மீன்லயோ வராது. மீன்ல இருக்கக்கூடிய இந்த ரத்தம்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நரம்போலியா ஓடக்கூடிய அந்த மஸ்பூ என்று சொல்லப்படக்கூடிய ஔதமம் மஸ்பூ என்று அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஓடக்கூடிய ரத்தம் அப்படிங்கிறது அதுல வராது. அதனாலதான் அது ஒரு வகையான திரவம். மீன் அறுத்தீங்கன்னு சொன்னா ஆட்டுல பீச்சு அடிக்கிற மாதிரிலாம் அடிக்காது, அந்த மாதிரி ரத்தம் இருக்காது. ஔதமம் மஸ்பூஹன்கிறதுக்கு அதான் அர்த்தம், பீரிட்டு பாயக்கூடிய ரத்தம். அது என்ன செய்யாது, மீன்கள்ல வராது. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஹலாலாக்கின விஷயங்கள்ல கூட தானாக செத்ததை சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்றான். தானாக செத்ததை சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகின்ற போது ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார். யா ரசூலல்லாஹ், இன்னா நர்கபுல் பஹர், நாங்கள் கடல் பயணம் போகிறோம், எங்களுடைய குடிக்கிறதுக்காக வேண்டி தண்ணியை நாங்கள் கொஞ்சம் வச்சிருக்கிறோம். தோல் துருத்திகளில் கடல் பயணங்களில் என்ன செய்வாங்க, தண்ணியை சேமித்து வச்சிருப்பாங்க, குடிக்கிற தண்ணின்னு சொல்லிட்டு சேமித்து வைத்திருப்பார்கள். இன்னா நர்கபுல் பஹர் வ நஹ்மிலு மஅனா அல் கலீல மினல் மா, குறைந்த தண்ணீரை தான் நாங்கள் புழங்குறதுக்காக வேண்டி நாங்கள் வச்சிருக்கிறோம். இந்த நிலையில ஃபைன் தவல்லனா பிஹா அத்தஷ்னா, இந்த தண்ணியை நாங்கள் கடல் தண்ணீரை நாங்கள் ஒது செய்யறதுக்காக அதாவது நாங்கள் கொண்டு போற தண்ணியை ஒது செய்யறதுக்காக பயன்படுத்தினா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் போயிடும். கடல் பயணமும் மாசக்கணக்கில் போகக்கூடிய பயணம். இப்போ அந்த தண்ணியை குடிக்கிறதுக்காக வச்சிருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து நாங்கள் ஒது செஞ்சோன்னு வச்சுக்கிறோங்க, ஒவ்வொரு தொலைக்கு முன்னாலேயும் நாங்கள் ஒது செஞ்சோன்னு சொன்னால் குடிக்கிறதுக்கு ஒரு நேரத்தில் தண்ணி இல்லாமல் நெருக்கடியாக போயிடும். அப்போ நாங்கள் கடல் தண்ணீரின் மூலமாக நாங்கள் ஒது செய்யலாமா என்று கேட்கிறார்கள். கடல் தண்ணி சுத்தமா இல்லையா? கடல் தண்ணி சுத்தத்திலும் சுத்தம். கடல் தண்ணி ரொம்ப சுத்தம். எவ்வளவுதான் அசுத்தங்கள் கலந்து அந்த கலந்த இடத்துல இல்லாம வேற இடத்துல நம்ம இருக்கிறோம். உதாரணமா சென்னை நகரத்தினுடைய அத்தனை கூவாரம் எங்க போய் சேருது, எல்லா நஜீஸும் எங்க போய் சேருது, குறிப்பிட்ட ஒரு பகுதியில் போய் சேருது, 2-3 இடங்கள்ல போய் சேருது. அந்த இடத்துல போய் தண்ணி எடுத்தோம்னு வச்சுக்கீங்களேன், கூவாத்து வாசனை தான் வரும். அந்த வாடை இல்லாம கொஞ்சம் பீச் சைடு போயிட்டோம், அதே கடல் தான் பக்கத்துல தான் இருக்கு, கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, ஒரு 500 மீட்டர், ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் தான் இருக்கும். ஆனா அந்த வாடை இங்க வருதா? வராது, கடல். அதனால அந்த நகரத்தினுடைய அத்தனை நஜீசுகளும் அங்க சேருது. ஆனா அதை ஒலு செய்யலாமா, செய்யக்கூடாதா? கூடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள், குறைந்த தண்ணீரை அருந்துவதற்காக வைத்திருக்கிறோம், அதை வைத்து ஒலு செய்தால் எங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்து வந்துடும். இந்த நிலையில கடல் தண்ணீரில் நாங்கள் ஒலு செய்யலாமா என்று கேட்டார்கள். அஃபனதவல்லவு மினல் பஹர், கடல் தண்ணீரில் நாங்கள் ஒலு செய்ய முடியுமா என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவ தஹூரு மாவு, கடல் தண்ணீர் அது பரிசுத்தம். மேலும் அல் ஹில்லு மைத்தத்து, கடல்ல நீந்தி செல்லக்கூடிய கடல்ல வாழக்கூடிய அந்த மீன்கள் இறந்து போனாலும் உங்களுக்கு ஹலால். கடல் தண்ணீரும் ஹலால், கடல் தண்ணீரும் அசுத்தமானது அல்ல, சுத்தமானது. கடல்ல செத்த அந்த மீன்களும் சுத்தமானது, அது ஹராம் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். கண்ணியமானவர்களே, இப்படி செத்த பிராணிகள் தானாக செத்தது ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். அது என்னன்னு சொன்னா, தானாக செத்தது அல்லாமல் வேறு விதமாக அறுக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குல்ல, இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய மேல் பகுதியில் அந்த அந்த மூச்சு குழாயை அறுக்கின்ற போது ரத்தம் பீரிட்டு வருது பாருங்க, அந்த பீரிட்டு வரக்கூடிய அந்த ரத்தத்தை வெளியாக்குவதன் மூலம்தான் ஜுபாஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஹலாலை நாம் உண்டாக்குவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சுருக்கமாக அதை அறுக்கணுமோ, ஒரே அறுப்பில் அறுக்கணுமோ அந்த அளவுக்கு கத்தியை கூர்மையாக்கி அதை அறுக்க வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஆடு மாட்டுல எல்லாம் என்ன செய்யறோம், அப்படி கழுத்தை திருப்பி வச்சுக்கிட்டு அந்த நரம்பை காட்டுவாங்க. அந்த நரம்பை அறுத்த உடனே ஒரே அறுதான், நரம்பை அறுத்த உடனே அந்த ஆழமா பதியுது, ஒரு சின்ன நரம்பு கட் ஆகுது, இந்த பக்கம் ஃபுல்லா என்ன ஆகுது, சும்மா தான் இருக்கு. ஆனா அதனால எந்திரிக்க முடியறது இல்லை, அப்படியே கிடந்து காலை கையை அசைக்குது, இறந்து போயிருது, கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிருது. ஆனா அல்லாஹு தாலாவுடைய இயற்கை தன்மை அல்லாஹ் எப்படி உருவாக்கி இருக்கான்னு சொன்னா, அந்த நரம்பு என்பது உயிர் நரம்பு.
அந்த கழுத்தில் அறுக்கக்கூடிய அந்த நரம்பு இருக்கிறது, அது உயிர் நரம்பு. அந்த உயிர் நரம்பை கட் பண்ணுவதன் மூலமாக உடல் முழுவதிலும் ஏற்படக்கூடிய வேதனைகளை உணரக்கூடிய தன்மை அல்லாஹ் கட் பண்ணிடுறான். அதனாலதான் அந்த நேரத்தில் கூர்மையான கத்தியின் மூலம் அறுக்கக்கூடிய அந்த சின்ன வலி மட்டும்தான் அந்த பிராணிக்கு தெரியும். அதுக்கு பின்னால் அந்த உயிர் நரம்பு கட் பண்ணப்படுவதின் காரணத்தினால் மேனியில் ஏற்படக்கூடிய அந்த அத்துணை வலிகளும் அதுக்கு தெரியாமல் போயிடும். இது விஞ்ஞானம் சொல்லக்கூடிய உண்மை. இஸ்லாம் நமக்கு இதை மார்க்க ரீதியாக சட்டமாக்கி இருக்கிறது. மாற்றமா ஒருத்தர் என்ன செய்யறாரு, இந்த பிடரி நரம்பு தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல வச்சுட்டு அறுக்கிறார், கூர்மையா அறுக்கிறார். இது வரைக்கும் வந்துருச்சு, பாதி அளவுக்கு வந்துருச்சு. ஆனா அது சரியான அறுத்தலா, அது ஹலாலான அறுத்தலா? கிடையாது, நிச்சயமா கிடையாது. அல்லது இன்னைக்கு மாற்று மதத்தை சார்ந்த சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கோழியை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதாவது கழுத்தை நெரிக்கிறாங்க, கழுத்தை நெரிச்சு தூக்கி போடுறாங்க. அது அப்புறம் கொஞ்ச நேரம் அதை துடிச்சு எந்திரிச்ச பிறகு அதை அறுத்து சாப்பிட்றாங்க. அதை என்ன செய்யறாங்க, சுத்தம் பண்ணி சாப்பிட்றாங்க. ஆனா இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த அறுத்தல்ங்கிற அந்த ஜுபாஹின் மூலமாக வெளியேறக்கூடிய அந்த ரத்தம் எதுவுமே அதில் வெளியேறாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில மட்டும்தான் அந்த கை கால்களை அசைப்பதின் மூலம் இந்த ரத்தம் ஃபுல்லா வெளியாகும். காரணம், ஒரு உயிரினத்தை சாப்பிடுவதற்கு ரத்தம் வெளியாக்கப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் பரவுவது குறிப்பாக இரத்தத்தின் மூலம்தான். இரத்த அணுக்கள்ல தான் அந்த நோய்களுடைய அணுக்கள் உள்ள தேங்கி இருக்கும். அது எல்லாமே வெளியாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஹலால். அந்த பிராணி நமக்கு ஹலால். இப்ப இந்த இடத்துல தானாக இறந்த செத்த பிராணிகள் ஹராம் அல்லாஹு தஆலா சொல்றான். ஆனா தானாக இறந்தது அப்படிங்கிற லிஸ்ட்ல என்னென்னலாம் வரும்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கடைசியாக அருளப்பட்ட வசனம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வசனம் சூரா அல் மாயிதாவுல 3வது வசனம். சூரா மாயிதாவுல 3வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரஃபாவுடைய தினத்துல அந்த ஆயத்தை இறக்கினான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அரஃபாவுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள்ல ஒரு முக்கியமான சிறப்பு என்ன? இன்றைய தினம் நாம் மார்க்கத்தை சம்பூர்ணமாக்கினோங்கிற அல்லாஹுடைய அழகான ஒரு வாக்குறுதி இந்த அரஃபாவில் தான் அல்லாஹ் தஆலா உண்டாக்குனான். அரஃபாவில் தான் அல்லாஹ் தஆலா நமக்கு தெரிவித்தான். இந்த மார்க்கம் ஒரு சம்பூர்ணமான மார்க்கம், பரிபூர்ணமான மார்க்கம், நிறைவான மார்க்கம் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி அது ஒரு பெரிய நிஅமத் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. அப்படிப்பட்ட ஒரு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு நாள் எப்படிப்பட்ட நாள்? அந்த அரஃபாவுடைய நாள். அந்த நாளையில் இறக்கப்பட்ட அந்த அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அந்த வசனத்தினுடைய முந்திய பகுதி என்ன தெரியுமா? நம்ம அந்த கடைசி பகுதியை மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த முந்திய பகுதி கடைசியாக அருளப்பட்ட அந்த பகுதியினுடைய அந்த வசனத்தை அல்லாஹ் எப்படி சொல்றான்னு சொன்னா, ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வல்ஹமுல் ஹின்ஸீரி வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி வல் முன்ஹனிகத்து வல் மௌகூதத்து வல் முத்தரத்தியத்து வன் நதீஹத்து வமா அக்கல ஸபஉ இல்லா மா தக்கைத்தும் வமா துபிஹ அலா நுஸ்பி வ அன் தஸ்தக்ஸிமு பில் அஸ்லாம் ذالிகும் ஃபிஸ்க். அல்லாஹ் சொல்றான், அதாவது தானாக செத்த பிராணிகள், இரத்தம், பன்றியின் இறைச்சி, அல்லாஹ் அல்லாதவற்றினுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட ஒரு பிராணி, கழுத்து நெரித்து சாகடிக்கப்பட்ட பிராணி, கழுத்து நெரித்து செத்த பிராணி, அடிபட்டு செத்த பிராணி, அடிபட்டு செத்த பிராணி, கீழே விழுந்து செத்த பிராணி, கொம்பால் முட்டப்பட்டு செத்த பிராணி, கரடி புலி போன்ற விலங்குகளால் கடித்து குதறப்பட்டு செத்த பிராணி, இவை அனைத்தும் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் சொல்றான், இவை அனைத்தும் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றன. ஆடு மோதிக்கிறது. யதார்த்தமா ஒரு ஆட்டினுடைய கொம்பு நல்ல நீளமா கூர்மையா இருக்குது, இன்னொரு ஆட்டினுடைய வயிற்றுல போய் மோதிடுச்சு, அது உயிர் அப்படி செத்து போயிடுச்சு வச்சுங்களேன். நல்ல திரகாத்திரமான ஆடு, அது துடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம எடுத்து டக்குன்னு அறுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அது ஹலாலா போயிடும். அது ஹலாலா போயிடும். உயிர் இருக்குது, அந்த நேரத்தில் நம்ம ஹலால் என்ன செஞ்சிடறோம், அறுக்கிறோம், ஹலால் ஆயிடும். ஆனா பார்க்கும்போது கொம்பால் முட்டப்பட்டு அது செத்து போச்சு. நல்ல ஆடு,
குர்பானிக்காக வாங்கி நிறுத்தப்பட்ட ஆடு 40,000 ரூபா 50,000 ரூபா அந்த ஆடு விலை. சாப்பிட முடியுமா? கூடாது. தானாக செத்த லிஸ்ட்ல வந்துடும். இன்னொரு பிராணியால் முட்டப்பட்டு அது என்ன செஞ்சிடும்? தானாக இறந்த பிராணி என்ற ஒரு லிஸ்ட்ல அது வந்துடும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். தானாக செத்தது கூடாது, ரத்தம் கூடாது, பன்றி இறைச்சி கூடாது, அல்லாஹ் அல்லாதவற்றின் பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட பிராணிகள் கூடாது, கழுத்து நெரிக்கப்பட்டு இறந்து போன பிராணிகள் சாப்பிடக்கூடாது. அதே போல அடிபட்டு செத்து இறந்தது, அடிபட்டுருச்சு ஒரு ஆடு, டக்குன்னு ரோடு கிராஸ் பண்ணுது, வேகமா வந்த ஒரு பைக் வந்து மோதிருச்சு, கீழே விழுந்து துடிச்சிச்சு, செத்து போச்சு. சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அது எவ்வளவு விலை உயர்ந்ததா இருந்தாலும் சாப்பிட முடியாது. அப்ப அடிபட்டு இறந்த பிராணிகளை சாப்பிடக்கூடாது. கீழே விழுந்து இறந்து போன பிராணி, கீழே விழுந்து இறந்து போன பிராணி. முயல் வளர்க்குறாரு, மாடியில் அப்படி ஜன்னல்ல வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, டக்குன்னு தவறி கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த வேகத்தில் இறந்து போச்சு. முயலை சாப்பிடலாம் எப்பவுமே, ஆனா அது தானா கீழே விழுந்து என்ன செஞ்சு இறந்து போச்சு. சாப்பிட முடியுமா? கூடாது, ஹராமா போயிடும். இதை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். அதே போல கொம்பால் முட்டப்பட்டு இறந்து போன பிராணிகள், கரடி புலி போன்ற கீரிகளிக்கக்கூடிய பிராணிகளால் அடிக்கப்பட்டு இறந்து போன பிராணிகள் சாப்பிடக்கூடாது. இவை அனைத்தும் உங்கள் மீது ஹராம் ஆக்கப்பட்டிருக்கின்றன. அனுமதிக்கப்பட்டவற்றில் எதை நீங்கள் உயிரோடு பார்த்து முறைப்படி அறுத்தீர்களோ அதை தவிர மற்ற அனைத்தையும் சாப்பிடக்கூடாது. முறைப்படி அறுத்தா அதை சாப்பிடலாம். இந்த நீண்ட ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி கடைசியா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? தாலிக்கும் ஃபிஸ்க், மேலே சொல்லப்பட்ட அத்தனை பிராணிகளை சாப்பிடுறது பாவம். அல்-யௌம யஸல்லதீன கஃபரு மின் தீனிக்கும் ஃபலா தக்ஷௌஹும் வக்ஷௌஹும். அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுடைய மார்க்கம் சட்ட ரீதியாக இவ்வளவு அழகான ஒரு அம்சங்களை நிரம்பி இருப்பதின் காரணத்தினால் காபிர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? இந்த மார்க்கத்தை அழிக்க முடியாதுங்கிற நிராசை வந்துருச்சு அவங்களுக்கு. எவ்வளவு சட்டம், எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு, எல்லாத்துக்கும் சட்ட திட்டம், எல்லாத்துக்கும் வரைமுறை, இதெல்லாம் இந்த மார்க்கம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க்கத்தை அழிக்க முடியாதுப்பா அப்படின்னு என்ன செஞ்சிடறாங்க? நிராசை அடைந்து விட்டார்கள். அல்-யௌம யஸல்லதீன கஃபரு மின் தீனிக்கும். இன்றைய தினம் மார்க்கம் சம்பூர்ணமாகிவிட்டதின் காரணத்தினால் காபிர்களுடைய உள்ளத்திலேயே இந்த மார்க்கத்தை அழிக்க முடியாது என்ற நிராசை உண்டாகிவிட்டது. எனவே எந்த நிலையிலும் ஃபலா தக்ஷௌஹும், எப்படிப்பட்ட கொம்பனா இருந்தாலும் சரி அவனெல்லாம் பயப்படாதீங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபலா தக்ஷௌஹும் வக்ஷௌனி, எனக்கு பயப்படுங்க. அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். அதுக்கு பின்னால தான் அந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சி அல்லாஹ் சொல்றான். அந்த ஆயத்தினுடைய ஒரு பகுதி தான் இந்த ஆயத்து. இன்றைய தினத்தில் மார்க்கத்தை நாம் சம்பூர்ணமாக்கினோம். அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை பரிபூர்ணமாக்கினேன். அல்லாஹ் சொல்றான். மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கினேன்னு சொன்னாராவது நம்ம ஓரளவு சந்தோஷப்படலாம். ஆனா என்னுடைய நிஅமத்தை பரிபூர்ணமாக்கினேன், நமக்கு வழங்கப்பட்ட இந்த இஸ்லாம் என்ற நிஅமத் பெரிய நிஅமத்து அல்லாஹ் சொல்றான். பரிபூர்ணமான நிஅமத்து அல்லாஹ் சொல்றான். செல்வம் ஒரு நிஅமத், குழந்தை ஒரு நிஅமத், குடும்பம் ஒரு நிஅமத், ஆரோக்கியம் ஒரு நிஅமத், காற்று ஒரு நிஅமத், தண்ணீர் ஒரு நிஅமத், உணவு ஒரு நிஅமத், எல்லாமே நிஅமத். ஆனால் இந்த நிஅமத்தை காட்டிலும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய ஈமான் என்ற இந்த இஸ்லாம் இருக்கிறது, இது பெரிய நிஅமத்து அல்லாஹ் சொல்றான். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீத்து லக்குமுல் இஸ்லாம் தீனா. உலகத்தில் நீ பின்பற்றுவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கலாம், ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை நீ பின்பற்றுவதைத்தான் நான் பொருந்திக் கொள்கிறேன். அல்லாஹ் சொல்றான், வரதீத்து லக்குமுல் இஸ்லாம் தீனா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க. அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன் பாருங்க. ஃபமனில் துர்ர, மேலே சொல்லப்பட்டதெல்லாம் ஹராம் தான், ஆனால் நீ நிர்பந்திக்கப்பட்டால், ஏதாவது ஒன்றின் மூலமாக நீ நிர்பந்திக்கப்பட்டால் உன்னை அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஹலால் தான், உனக்கு சாப்பிடலாம். அது மட்டுமல்ல, வேட்டை நாய்களின் மூலம் ஒரு பிராணியை வேட்டையாடினால் அது ஹலால் அல்லாஹ் சொல்றான். யஸ்அலூனக மாதா உஹில்ல லஹும் குல் உஹில்ல லக்குமுத் தய்யிபாத்து வமா அல்லம்தும் மினல் ஜவாரிஹி முகல்லிபீன துஅல்லிமூனஹுன்ன மிம்மா ஆதாகுமுல்லாஹ் ஃபகுலு மிம்மா அம்சக்த அலைக்கும் ஃபகுலு மிம்மா அம்சக்ன அலைக்கும் வத்குரு ஸ்மல்லாஹி அலைஹி வத்தகுல்லாஹ். அதாவது
ஒரு நாயை வந்து வேட்டைக்காக வேண்டியே பழக்கப்படுத்தின நாய். அவர் என்ன செய்யறாரு, அதோ அங்க ஒரு மான் நிக்குது, போய் அதை பிடிச்சிட்டு வா அப்படிங்கிறாரு. போ அப்படிங்கிறாரு. ஒரு எஜமானர் சொன்னா அந்த நாய் கேட்கும். அது அந்த அளவுக்கு பழக்கப்படுத்தி வச்சிருப்பாங்க. வேகமா போய் அது கடிக்குது. ஆனா மனுஷனை விட நாய் எவ்வளவு விசுவாசமானது பாருங்க. அந்த நாய்க்கு ரொம்ப ருசியான உணவு தான் மான், ரொம்ப ருசியான உணவு தான் அந்த முயல். அப்படி இருந்தாலும் அதை சாப்பிடாது. எந்த இடத்துல பிடிக்குதோ அந்த இடத்துல பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வந்துடும், அல்லது அங்கேயே போட்டு வைக்கும். அனுப்பும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அனுப்பணும், பேரை சொல்லி அனுப்பணும். அது போய் கடிச்சிருது. நாய் கடிச்சு இறந்து போனா ஹராம் தானே. ஆனா நாய் கடிச்சிருச்சு, இறந்து போகலை. அது என்ன செய்யுது, அப்படியே இழுத்துக்கிட்டு வருது. இவர் என்ன செய்யலாம், அதை சாப்பிடலாம், அந்த பிராணியை சாப்பிடலாம். ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு ஏவப்பட்ட நாய். அந்த நாய் அந்த பிராணியிலிருந்து எந்த பகுதியையும் சாப்பிடவில்லை, வெறுமனே கடிச்சு மட்டும்தான் இருக்கு. அப்படின்னு சொன்னா இது அல்லாஹ்வினால் ஹலாலாக்கப்படுது. முக்கல்லிபீன, முக்கல்லிபீன என்ன அர்த்தம், கல்புனா நாயின் அர்த்தம். கல்புனா காஃப் வச்சு சொன்னா நாய், கல்புனா உள்ளம். உள்ளத்துக்கும் நாய்க்கு எவ்வளவு சம்மந்தம் இருக்கு பாருங்க. கல் காஃப் சொன்னா உள்ளம், கல் காஃப் சொன்னா நாய். முக்கல்லிபீனன்னு சொன்னா வேட்டைக்காக வேண்டியே தயார் செய்யப்பட்ட நாய். துஅல்லிமூனஹுன்ன மிம்மா அல்லமக்குமுல்லாஹ் ஃபக்குலூ மிம்மா அம்சக்னா அலைக்கும் வذ்குரு ஸ்மல்லாஹி அலைஹி. அது கடித்து உங்களுக்காக அது சேமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பிராணியை அல்லாஹ்வுடைய திக்ரை சொல்லி சாப்பிடலாம் நீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஒரு நமக்கு வழங்கப்பட்ட சலுகையா இல்லையா? அல்லாஹ் இதையெல்லாம் இதை ஹலால் ஆக்கிக்க, இதை ஹலால் ஆக்கிக்க, இதை ஹராம் ஆக்கிக்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன சொன்னா, கொம்பால் முட்டப்பட்டு கீழே விழுந்து கழுத்து நெரிக்கப்பட்டு இப்படிலாம் செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிராணிகள்ல ரத்தம் வெளியாகாது, முழுமையா வெளியாகாது. ரத்தம் முழுமையாக வெளியாகாமல் உள்ளேயே தேங்கி இருக்குமேயானால் அதன் மூலம் ஏற்படக்கூடிய நோய்கள் பயங்கரமாக இருக்கும், மனித சமுதாயத்திற்கு அது தீங்கு விளைவிக்கும். அதனால அல்லாஹ் என்ன செய்யறான், ஹராமாக்குறான். ஆனா அதே சமயத்துல ஒரு பிராணியை அறுக்கிறோம், அந்த பிராணியை அறுத்து ரத்தம் ஃபுல்லா வெளியாயிடுச்சு, ஆனா உள்ளுக்குள்ள கறியில கொஞ்சம் கொஞ்சம் ரத்தம் ஒட்டிக்கிட்டு தானே இருக்கு. அந்த ரத்தம் கூடுமா கூடாதா? அது கூடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விதமான ரத்தத்தை ஹலாலாக்குறார். ஒன்று மண்ணீரல், இன்னொன்று கல்லீரல். இந்த ரெண்டும் ரத்த வகையில் சேர்ந்ததுதான். ஆனால் இந்த ரெண்டும் உங்களுக்கு ஹலால் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஈரல் வகையெல்லாம் நுரையீரலை விட்டுருங்க, அது ரத்தம் இல்லை. ஆனா கல்லீரல் மண்ணீரல் இது ரத்தமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது வெட்டும் போதே ரத்தம் தெரிக்கும், ரத்தமா தான் இருக்கும். ஆனா அந்த ரத்தத்தை நபி அவர்கள் என்ன செய்யறாங்க, ஹலாலாக்குறாங்க. நாம் நினைக்கக்கூடிய வகையிலே ரத்தம் என்பது சில பேர் என்ன செய்வாங்க, வறுத்து சாப்பிடுவாங்க ரத்தத்தை. ஆனா அதுல ஏற்படக்கூடிய நோய் மோசமானது, அதனால சாப்பிடக்கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. அப்ப தானாக இறந்த பிராணிகளை சாப்பிடக்கூடாது. 2வது விஷயம் ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. 3வது பன்றி இறைச்சியை சாப்பிடக்கூடாது, இது ஹராமாக்கப்பட்ட விஷயம். 4வது அல்லாஹ் அல்லாதவற்றினுடைய பெயரை சொல்லி ஒரு பிராணி அறுக்கப்பட்டால் அது சாப்பிடக்கூடாது. அல்லாஹ் அல்லாதவற்றினுடைய பெயர், இப்போ உதாரணமா ஒரு குர்பானி கொடுக்குறோம், என்னுடைய தந்தையினுடைய பெயர்ல நான் கொடுக்குறேன், என்னுடைய தந்தையினுடைய நன்மைக்காக வேண்டி அந்த குர்பானி பிராணி கொடுக்குறேன், அப்படி சொல்லலாமே தவிர பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லணும். அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கூறி அறுக்கிறேன், அல்லாஹ் இந்த நன்மையை என்னுடைய தந்தைக்கு எத்தி விட்டு விடுவாயாக, அவர்களுடைய பொறுப்பில் நான் இந்த கடமையை நிறைவேற்றுகிறேன், அப்படி சொல்லலாமே தவிர என்ன செய்யக்கூடாது, என்னுடைய தந்தையினுடைய பேரால அறுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிறீங்க, அது பிஸ்மில்லாவா இருக்காது, பிஸ்மி அபின்னு வந்துடும், அப்ப ஹராமா போயிடும். அப்ப அதனால அல்லாஹ்வுடைய திருநாமத்தின் கொண்டு நாம் அறுத்தால் அது சாப்பிடலாம். ஆனா நம்ம என்ன செய்யறோம், அந்த வார்த்தைகளை வந்து மாற்றுறதுனால அதுல வந்து சில ஹராம்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம தெளிவாகிறோம், என்னுடைய தந்தையின் பொறுப்பில் இதை நான் நிறைவேற்றுறேன், இது அல்லாஹ்வுக்காக நான் இருக்கிறேன் அப்படி சொல்லணும். அப்படி நம்ம வந்து கவனமா, அந்த குர்பானியினுடைய நேரம் வருது, அந்த நேரத்தில் இதையெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை விசாலமாக்கி இருக்கிறான், ஏகப்பட்ட ஹலால்கள் இருக்கின்றன. ஆனால் தான் ஒரு எஜமானன், என் சொல்லை இந்த அடியார்கள் கேட்கிறார்களா இல்லையா என்பதற்கு ஒரு டெஸ்ட்டுக்காக வேண்டி
அந்த விசாலமான உலகத்துல சில கட்டுப்பாடுகளை அல்லாஹ் விதிச்சிருக்கிறான். அந்த கட்டுப்பாடுகளை எடுத்து நடப்பது என்பது அதுக்கு என்ன காரணம் அதெல்லாம் நம்ம கேட்க தேவையில்லை. இது அல்லாஹ் ஹராமாக்கிட்டா அதனால ஹராம், இது அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிறான் அதனால ஹலால். இதுல என்ன ஆராய்ச்சி, விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, சுகாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்க, இதை பத்தி நமக்கு பிரச்சனையே கிடையாது, அதை பத்தி பேச்சே கிடையாது. அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருக்கான் அதனால ஹலால், அல்லாஹ் ஹராம் ஆக்கியிருக்கிறான் அதனால ஹராம் என்ற ஒரு முடிவோடு இதை பின்பற்றி நடப்போமேயானால் இதுதான் சமிஅனா வ அத்தானா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர். நல்லடியார்களுடைய சொல்ல என்ன? சமிஅனா நாங்கள் கேட்டோம், வ அத்தானா உனக்கு வழிபட்டோம், குஃப்ரானக இது அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுத்தரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னுடைய மன்னிப்பை எனக்கு தருவாயா என்று நல்லடியார்கள் கேட்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தின் மூலமாக சட்டங்களிலேயே கடைசியாக அனுப்பப்பட்ட சட்டத்தினுடைய ஒரு பகுதியை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் பேசுகிறான். இந்த சட்டத்தை தான் கடைசி வசனத்தில் பேசி இந்த மார்க்கம் சம்பூர்ணமானது என்ற வாக்குறுதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அரஃபாவுடைய தினத்தன்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வசனம் தான் இந்த வசனம். எனவே இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை நன்கு உணர்ந்து எது கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை விட்டு விலகி தூய்மையான மூமின்களாக வாழக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கன் வர்ஸுக்னா இத்திபாஅ வ அரினல் பாத்தில பாத்திலன் வர்ஸுக்னா இஜ்தினாபா. யா அல்லாஹ், கிருபையாளர்களுக்கெல்லாம் மிக பெரும் கிருபையாளனே ரப்புல் ஆலமீன், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய உற்றார் உறவினர்கள், எங்களுடைய உஸ்தாத்மார்கள், எங்களுக்கு உதவி செய்தவர்கள், உலக முஸ்லீம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்லடியாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அர்ஹமுர் ராஹிமீனே, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் அனைவருடைய உள்ளங்களிலும் என்னென்ன தேட்டங்கள் இருக்கின்றன என்பதை நீ நன்கு அறிந்தவனாக இருக்கிறாய் ரப்பே. யா அல்லாஹ், எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவாயாக. எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்கள், பலாய் முசீபத்துகள், நோய் நொடிகள், நெருக்கடிகள், சோதனைகள் அனைத்தையும் போக்கி நிம்மதியான ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களால் தாங்க முடியாத சோதனைகளில் இருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களால் தாங்க முடியாத யா அல்லாஹ் நோய் நொடிகளை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. பெரும் பெரும் நோய்களிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. அர்ஹமுர் ராஹிமீனே, எங்களுடைய குடும்பங்களிலே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல சுகத்தை தந்த அருள் புரிவாயாக. வாழுகின்ற காலமெல்லாம் பெரும் பெரும் நோய்கள் ஏற்பட்டு விடாமல் கடைசி வரை நாங்கள் ஆரோக்கியமாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்த அருள் புரிவாயாக. நடமாடக்கூடிய நிலையிலேயே படுத்த படுக்கையாக மாதக்கணக்கிலே வருடக்கணக்கிலே கிடந்து விடாமல் எங்களை அல்லாஹ் பாதுகாப்பாயாக. அல்லாஹ், கடைசி நேரங்களிலும் கூட பிறருக்கு நாங்கள் கஷ்டப்படுத்தி விடாமல் எங்களை காப்பாற்றுவாயாக. அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களிலே நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஒற்றுமையும் தந்து அருள் புரிவாயாக. அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களிலே பிரிவினைகள், விரோதங்கள் ஏற்படுவதை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. எங்களுடைய வியாபாரங்களிலே விசாலமான பரக்கத்துகளை தந்த அருள் புரிவாயாக. எங்களுடைய பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் நல்ல ஈமானையும் கண்குளிர்ச்சியான வாழ்க்கையும் தந்த அருள் புரிவாயாக. உயர்ந்த வாழ்க்கையை தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மௌத்துக்கு பிறகும் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ குடும்பங்களிலே எத்தனையோ பிள்ளைகள் ஈமானை விட்டு விலகக்கூடிய நிலையிலே இருக்கிறார்கள் ரப்பே. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையிலிருந்தும் எங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ், அப்படிப்பட்ட ஈமானை பறிகொடுக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்ட எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களை இழுத்து கொண்டு வந்து நேர்வழியிலே ஹிதாயத்திலே நீ தரிபடுத்துவாயாக. யா அல்லாஹ், அது விஷயத்திலே எங்கள் மீது நீ இறக்கப்படுவாயாக. அர்ஹமுர் ராஹிமீனே, உலகத்திலே எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பையும் நிம்மதியையும் தந்து அருள் புரிவாயாக. ரப்புல் ஆலமீனே, யா அல்லாஹ், விபத்துகள், அசம்பாவிதங்கள், கொடூரமான மரணங்களில் இருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ், நல்லோர்களுடைய சகவாசங்களை தருவாயாக. தீயவர்களுடைய சகவாசங்களை விட்டும் எங்களை
பாதுகாப்பாயாக. ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ், உலகம் முழுவதிலிருந்தும் சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு முழுமையான பாதுகாப்பை தருவாயாக. அவருடைய ஹஜ்ஜை இலகுவான முறையிலே நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு கிருபை செய்வாயாக. அனைவருடைய ஹஜ்ஜையும் கபூலாக்கி மபரூரான மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்கி அருள் புரிவாயாக. சலாமத்தான முறையிலே ஊர் திரும்பக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் அனைவருக்கும் தந்த அருள் புரிவாயாக. யாருக்கெல்லாம் ஹஜ்ஜினுடைய பாக்கியம் கிடைக்கவில்லையோ அவர்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜினுடைய நசீபை தந்த அருள் புரிவாயாக. ஹஜ்ஜை நிறைவேற்றிய மக்களுக்கு யா அல்லாஹ் அடிக்கடி அந்த பூமிக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவாயாக. கிருபையாளனே, 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்த அருள் புரிவாயாக. வரக்கூடிய காலத்திலே நாங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானிகளை முகஸ்துதிகள், பெருமைகள், கலப்படங்கள் இல்லாத தூய்மையான குர்பானியாக யா அல்லாஹ் உன்னிடத்திலே கபூல் செய்வாயாக. நாளை மறுமையினுடைய வாகனங்களாக எங்களுக்கு அதனை யா அல்லாஹ் கபூல் செய்வாயாக. இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிகிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மௌத்துக்கு பிறகு எங்களுடைய மன்னரை மஹ்ஷர் மறுமை அனைத்தையும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக்கி தருவாயாக. நாளை மஹ்ஷர் வெளியிலே தாங்க முடியாத தாகத்தால் துடிக்கக்கூடிய அந்த சமயத்தில் எங்களுடைய ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொற்கரங்களால் ஹவுதுல் கௌசர் தண்ணீரை அருந்தி தாகம் தீரக்கூடிய நசீபை எங்களுக்கெல்லாம் தருவாயாக. எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான ஷஃபாஅத்தை எங்களுக்கு பாக்கியமாக்கி தருவாயாக. பயங்கரமான அனல் வீசும் அந்த நேரத்திலே உன்னுடைய அரிசிக்கு கீழே நிழல் பெற்ற நல்லடியார்களின் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவாயாக. அல்லாஹ், எங்களுடைய துவாவை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் கபூல் செய்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ஸல்லி வஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.